11ஆம் வீடு. 11ஆம் வீடு குருவின் வீடுங்க. இந்த 11ஆம் வீட்டில் குரு ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அவர் அந்த ஒரு இதை செய்வார். 11ஆம் இடத்துல குரு இருந்தாலே குரு ஆட்சி பெற்று அமைப்பில் அப்படி இப்படி இருந்தாலே மாரகாதிபத்தியத்தை செய்வார். ஒரு இதில் 2ஆம் அதிபதி, ஒரு இதில் 11ஆம் அதிபதி. கும்ப லக்னத்திற்கு அவர் மாரகாதிபதி தான். 11ஆம் இடத்துல குரு முதல் நிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா முதல்ல 2ஆம் வீட்டு பலன்களை செய்வார். 2ஆம் வீட்டு பலன்களை அதுக்கு அமைப்பிற்கேற்ப முதல்ல 2ஆம் வீட்டு பலன்களை செஞ்சுட்டு 8வது வருஷம் வரும்போது அப்படியே அந்த 11ஆம் வீடு முதல்ல 11ஆம் வீட்டு பலன்களை செய்வார். இருக்கின்ற வீட்டின் பலன்களை தானே செய்வார். கும்ப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். முதல்ல 11ஆம் வீட்டு பலன்களை செய்வார். 8 வருஷம் 11ஆம் வீட்டு பலன்களை செய்வார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 8 வருஷம் அப்படியே 2ஆம் வீட்டு பலன்களுக்கு மாரக பலன்களுக்கு வந்துடுவார். இந்த குரு பாவத்துவம் இல்லாமல் இருக்கணும். குருவினுடைய பாவத்துவம் அந்த அமைப்புகள் எல்லாமே இதாக இருக்கிறார் இல்லையா, அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கணும். சரி, 11ஆம் இடத்தில் குரு தனித்து இருப்பது முதலில் நல்ல பலனை செய்து அதற்கு பிறகு கேடு பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து லக்னாதிபதி வலுவாகவே இருக்கணும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 10ஆம் இடம் சுவர் வீடு என்பதால் சூரியன் இருக்கலாம், சூரியன் தனித்து இருக்கலாம், சந்திரன் ஓகோன்னு இருக்கும். 6க்கு 6